எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே உபஜயஸ்தானத்தில் குரு வர்றார் அப்படின்னு சொல்லலாம். உபஜயஸ்தானம்னா என்ன அர்த்தம்? 3ஆம் இடத்துக்கு குரு வர்றார், வந்து உச்சமடைகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல பையனாக வருவானா, கண்டிப்பாக வெளியூர்லேருந்து பையன் வருவான். எப்படி கிடைக்கும்? ஆன்லைன் மேட்ரிமோனியில் கிடைக்கும். 3ஆம் இடம்னா சிஸ்டம் மூலியமாக, சாஃப்ட்வேர் மூலியமாக, ஆப் மூலியமாக கிடைக்கும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் தெரிஞ்சவங்க, உங்கள் மாமனாருடைய ரெஃபரன்ஸு, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக டேலி ஆகும். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ்லேருந்து நல்ல பையன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது முயற்சிகள். சனி திரிகோணத்தில் உட்காரும்போது உங்கள் முயற்சி எல்லாமே 10 மடங்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள். முயற்சி ஸ்தானம்ங்கிறதே 3ஆம் இடம். உபஜயஸ்தானம்னா என்ன அர்த்தம்னா ஜெயம்னா வெற்றி. வெற்றி அடைவதற்கு முன்பாக உங்கள் மைண்டை ஃபஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் மனசு அந்த தெளிவு பிறந்தால் மட்டும்தான். எப்போ தெளிவு பிறக்கும்? குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது தெளிவு பிறக்கும். ஸ்தான பலம் இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புதுமண தம்பதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஆற்றல் என்கின்ற 3ஆம் பாவம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபம் இருக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஓடி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, புது லோன் கிடைக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லோன் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு குருவுக்கு வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோன்னா உங்களுக்கு பெரிய வெற்றியை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் வரும். திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கும் மேலே என்ன பெரிய ஜாக்பாட் தெரியுமா? பாக்கியஸ்தானத்துக்கே குரு பார்வை. பாக்கியம்னா லக்கு, அந்த லக்குக்கே குரு பார்வை கிடைச்சா எப்படி இருக்கும்?
கண்ணார் 2 லட்டு திங்க ஆசையாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணமாகும், நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஸ்தானம், நிறைய பேருக்கு வண்டி வாகன யோகம். பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது மோரிஸ் கேரேஜ் வாங்குவீங்க, எம்ஜி ஹெக்டார் வாங்குவீங்க. ஏன் அதை சொல்றேன்னா அந்த கிரகங்கள் அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் அப்படி கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, நிறைய பேர் இடம் வைக்க முடியல, வீடு வைக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இடம் வீடு வைக்கக்கூடிய பிராப்தம், அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏராளம். 1-2 இல்லை, அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குங்கிறது தான் உண்மை. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, இல்லையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, மன வாழ்க்கையில் சிறு சிறு சிக்கல்கள், மன வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையே இல்லை, இவ்வளோ செலவு பண்ணுவேன். ஏன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் உட்கார்ந்துருக்கும் போது குடும்பத்தை கெடுக்கும், அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துக்கு பொதுவாக கேட்டால் குரு மறைஞ்செடுத்து உங்கள் வாழ்க்கை கோவிந்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. குரு 3ஆம் இடத்துல உச்சஸ்தானம் அடையும் பொழுது தான் நல்ல பேர் வாங்க முடியும், கௌரவம் வாங்க முடியும். ஃபோனில் ஒரு மேட்ரு சொன்னால் 10 பேர் செய்து முடிக்கிற அளவுக்கு அந்த தெம்பு தைரியமும் வரும். இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ரிஷபத்துக்கு கொடுக்க போகிறது. நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறுவது கண்கூடாக பார்ப்பீங்க. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ப்ரெஸ்ஸு, மீடியா, 10 துறைகள் கிட்டத்தட்ட. அந்த 10 துறைகளில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பெரிய லிஃப்ட் பார்க்க போகிறீங்க, புது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு வெப்சைட், ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அதன் மூலியமாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அபிவிருத்தி பண்ண போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க. சும்மா பிரம்மாண்டமாக மாறக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? தொண்டை பதிகள், கழுத்து பகுதிகளில் கவனமாக இருக்கணும். எபிக்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சத்த கவனமாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒன்றும் அசைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மெயினாக சந்தோஷத்தின் ரீதியாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 75% இருக்குது. பொருளாதாரத்தின் ரீதியாக 80% இருக்கிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரிஷபராசி நேயர்களை பற்றி பேசுங்கன்னா பேசிக்கிட்டே அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? சின்ன சின்ன குறைகள் இருக்கு. சிம்பிள், கணபதி போய் பாட்டு வந்தால் போதும். நம்ம விநாயகர் சுவாமியை போய் பார்த்து வந்தால், விநாயகருக்கு ஒன்றும் இல்லைங்க, 9 தடவை சுற்றி ஜம்முன்னு ஒரு அருகம்புல் மாலையை கொண்டு போய் போட்டு 2 அருகம்புல்லை நீங்கள் பிச்சு கொண்டு வீட்டில் வச்சு ஒரு வாரம் மறுபடியும் ரிப்பீட் த சேம். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய அந்த மனசு ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் நிவர்த்தியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்திரம். நன்றி, வணக்கம்.